கேஸில் எப்படி நான் ஜோக் பேசுகிறேன் இந்த நம்பர் பார்க்கும்போது ரீசெண்டாக நம்ம பிஆர் மேட்ச் பார்த்தோம். பார்த்தா பேலவா ஒருத்தர் இருந்தேன் 4-3-7 ஓப்பன் சொல்லி ரோலா பண்ணி போட்டு பேல கொட்டு நாளை கொட்டை கழட்டி விட்டேன். பார்த்தா நான் கைட்டேன். பார்த்தா பொட்டத்தனை பேர் அடிச்சிருந்த ரீஜன் பிளேயர் எப்படா ரீஜன் பிளேயர் முடிச்சு துணுவா பிளேயர் அவனும். பார்த்தா பேல போய் நாக் பண்ணிட்டேனே ஒருத்தர் நாக் பண்ணேன் என்ன பண்ணுறான். பார்த்தா பேல பெயினே நீ என்னத்துக்கு இருக்குன்னு தெரியல ஊழி ரிவ்யூ பண்ணுறா மாதிரி க்ளோல் போடாமல் ஒழுங்காக போடாமட்டேன். அவனே கொட்டை கழிட்டேன். மாப்பிள்ள பொறுமையான்னு சொல்லிட்டு எங்கள் டீம் மட்டும் ரீவ் வச்சிட்டேன். நானும் கண்டு பொறுமையாக இருந்தேன். டேயோ வேமா வாழ ஜோக்கோன்னு ஒருத்தனை பார்த்துட்டு விஎஸ் வேமா வாடினேன். பார்த்தா பேரு எங்கே முடிச்சுட்டேன் பேர் தொண்ணூறு பிளேயரையும் 4-3-7 கொட்டை காட்டு நம்பவே இல்லை. ஒருத்தர் முடிச்சுட்டேன். பார்த்தா சைடில் இனிமே டான்ஸ் பார்த்தோம் இனிமே இருந்தே போல நான் பார்க்கவே இல்லை. நம்மள வாண்டாப்பி காப்பாற்றாம நான் தப்பு பண்ணிட்டேன். கடைசி செத்தப்ப நான் முடிச்சு விட்டேன். மனசே கேட்கல கைஸ். இப்போ நானும் உரிப்படுத்த நான் மரத்தில் ஸ்கோப் பண்ணி பார்த்தேன். பார்த்தா கரெக்டாக பார்த்தா 90 பிளேயர் ரீச்சர் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக இருக்காங்க. இன்னும் ஒத்தோட தான் பேலோமா இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியவே நம்பாலே பாம்பு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பேலோமா எங்கிட்ட இருக்கான்னு சொல்கிறான் எங்கள் அண்ணன் பெயிண்ட்டை. பார்த்தா பேல க்ளோர் படிப்பேன். நான் ஸ்கோப் அடிக்கலாம் பார்த்தா மேட்சை முடிச்சிட்டாங்க. கேஸ் மறக்க வழி இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். பை கைஸ்.